தருமபுரியிலிருந்து வரேன். முதல்ல இந்த வாய்ப்பு அளித்த அறிவு திருக்கோயிலுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். என்னோட பேர் ஹன்ஷிகா ஜாஸ்மி. நான் ஒரு எம்ஏ சோஷியாலஜிஸ்ட், எம்எஸ்சி ஜுவாலஜி பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி அப்படின்ற ஒரு போட்டித் தேர்வுக்கும் நான் என்னை தயார் செஞ்சுட்டு இருக்கேன். இங்கே வர்றதுக்கு, அறிவு திருக்கோயில் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப ஒரு மனக்குழப்பம் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இறுகிய மனநிலையோடு நிறைய எதிர்மறையான சிந்தனையோடு தான் நான் அங்க இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் இதுதான் என்னோட முதல் அனுபவம். அறிவு திருக்கோயிலுக்கு வர்றதுக்கு இதுதான் என்னோட முதல் அனுபவம். இங்க வந்ததுக்கு அப்புறம் 3 நாள் கோர்ஸ்ல, பிரம்மஞான கோர்ஸ்ல நான் என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ள நிறைய மாற்றத்தை நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாம இங்க இருந்த அட்மாஸ்பியர் என்னோட கவனத்தை ரொம்ப ஈர்த்தது. என்னோட மனசு ரொம்ப இதமா காமா இருக்கிறதுக்கு உதவி செஞ்சது. அதுக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற சிஸ்டம் தான். நான் நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கேன். ஆனா இங்க இருக்கிற சிஸ்டம் என்னை ரொம்ப வியப்புட்டுச்சு. அது எப்படின்னா, ஒரு ஒரு வேலை நம்ம பிடிச்சி கடமையா செஞ்சா எப்படி இருக்குன்ற ஒரு பிரதிபலிப்பை நான் இங்க பார்த்தேன். இங்க ஒரு தூய்மையான துப்புரவு பணியாளர்கள்ல இருந்து உணவு வழங்குறவங்க, நமக்கு சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்களோட கடமைய ரொம்ப இன்முகத்தோட, ஒரு எல்லளவு கூட முகத்துல ஒரு சின்ன சுழிப்பு கூட இல்லாம சொல்லி கொடுத்தாங்க. இத நான் கத்துக்கணும்னு நினைச்ச ஒரு அடிப்படையான கொள்கை. அது நான் இங்க கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம பிரம்மஞான கோர்ஸ்ல நான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். எல்லாருக்குமே சின்ன வயசுல இருக்கிற ஒரு சந்தேகம் தான் எனக்கும் இருந்தது. நாம எப்படி வந்தோம், அப்பா கிட்ட கேட்டா இல்ல ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டா அவங்க சொல்றது எல்லாமே அவங்களும் கரெக்டா தான் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, நம்ம குரங்குல இருந்து வந்தோம். அது சரி, குரங்கு எதுல இருந்து வந்துச்சு? குரங்கு அப்படியே ஒவ்வொன்னா போயிட்டே இருக்கும். அதுவும் இங்க எனக்கு எடுத்தாங்க. சரி, எல்லாமே சேர்ந்து அப்ப நம்மள எல்லாம் படிச்சது யாருன்னா இறைவன் சொன்னாங்க. அப்ப இறைவன் யார் படிச்சதுன்னா எங்க அம்மா சொன்னாங்க சக்தி படிச்சது. அப்போ எனக்கு இருந்த புரிதல் என்னன்னா, சக்தினா கடவுள், அம்மன் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இங்கதான் அது நான் என்னன்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அறிவை நான் இங்க பெற்றதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கடுத்து நான் இங்க உணர்ந்த விஷயம் என்னன்னா, இதை நான் கத்துக்கிட்டு இன்னும் அதிகமா இங்க நிறைய கோர்ஸை நான் படிக்கணும் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், நாங்கெல்லாம் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாளா இருக்கும். அப்போ எங்களுக்கு நிறைய மன கஷ்டம்லாம் இருந்தது. ஸோ அதனால நாங்க ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனோம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா, முக்கியமா இந்தியாவில ஒரு பாப்புலேஷன் 100% இருக்குன்னா அதுல 50% யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. இதுவே உலக அளவுல பாத்துக்கிட்டா இந்தியாவில மட்டும்தான் இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற இயற்கை ஆற்றல் எல்லாத்த விட ரொம்ப பெரிய ஆற்றல் நம்ம இளைஞர்கள் இருக்கிற ஆற்றல் தான். ஆனா இன்னைக்கான சமுதாயம் ரொம்ப ஆற்றல் மிக்கதா இல்லைன்றத என்னோட அட்மாஸ்பியர்ல நான் உணர்ந்திருக்கேன். அதனாலதான் நான் இந்த இடத்துக்கும் வந்தேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு எல்லாருமே இதை கத்துக்கணும். முக்கியமா யங்ஸ்டர்ஸ் இதை கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா இன்னைக்கான யங்ஸ்டர்ஸ் தான் நாளைக்கான நாடு. விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, 100 ஆர்வம் மிக்க இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், நான் இந்தியாவை மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் எல்லாருமே கத்துக்கிட்டா, இந்தியாவில நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே கத்துக்கிட்டா உலக அளவுல அமைதியும் மன நிறைவு எல்லாமே கிடைக்கும். அற வழியில நம்மளோட வாழ்க்கைய நம்ம வாழலாம். எல்லாருமே ஒரு கொடையின் கீழே இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களும் போர் எதுவுமே இல்லாம அமைதியா வாழலாம். வாய்ப்பளித்ததற்கு மிகவும் நன்றி.